How to get rid of dandruff permanently. தலையில் இருக்க பொடுகு போகிறதுக்கு ஒரு ஈஸியான சிம்பிளான ஒரு 3 ஹோம் ரெமெடிஸில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இந்த டேண்ட்ரஃப் எதனால் வருது? நம்ம ஸ்கேல்ப் வந்து ட்ரை ஆகும் பொழுது, இல்லைன்னா போதுமான அளவுக்கு ஸ்கேல்பில் ஆயில் இல்லாமல் இருக்கும், இல்லைன்னா நீங்கள் அடிக்கடி ஹேர் வாஷ் பண்ணாமல் இருக்கலாம். ஒரு சில டேண்ட்ரஃப் இன்ஃபெக்ஷனால் கூட வரலாம். ஹோம் ரெமெடி 1, 5 to 6 ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர்ஸ் எடுத்துக்கோங்க. அதாங்க செம்பருத்தி பூ எடுத்துக்கோங்க. செம்பருத்தி எடுத்துட்டு நல்லா வாட்டரில் நல்லா கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதோட சேர்த்து ஒரு வார்மான கோகோனட் ஆயில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு ஸ்கேல்பில் படுற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழிச்சு யூஸ்வலாக வாஷ் பண்ணுறது போல் வாஷ் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், தலையில் இருக்கிற கிருமிகளை அழிக்க பயங்கரமாக உதவி செய்யுது. ஹோம் ரெமெடி 2, வெந்தயத்தை ஊற வச்சு அதை மிக்சியில் போட்டு அடிக்கும் பொழுது அதோடு சேர்த்து 2லேருந்து 3 நாட்டு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதோடு சேர்த்து வேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. வேப்பிலை கிருமி நாசினி தன்மையுடையது. உங்கள் ஸ்கேல்பில் இருக்கிற எந்த கிருமியாக இருந்தாலும் அதை அழிக்கிற தன்மை இந்த வேப்பிலையில் இருக்குது. அதோடு சேர்த்து யோகர்ட் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் லாக்டோபாசிலங்கிற என்சைம் இருக்குது. அதுவும் நம்ம ஸ்கேல்பில் மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆம்லாவில் இருக்கிற அதாங்க இந்த நெல்லிக்காயில் இருக்கிற சிட்ரிக் ஆசிட் ஹேர் க்ரோத்துக்கும் நல்லது. அதே நேரத்தில் இந்த டேண்ட்ரஃபையும் போக்குறதுக்கு இது பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதனால் மிக்சியில் போட்டு அடித்து ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்தப்புறம் நல்லா ஸ்கேல்பில் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் யூஸ்வலாக வாஷ் பண்ணது போல் வாஷ் பண்ணிடலாம். மெத்தட் தான் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச மெத்தட். ஏன்னா வின்டர் டைமில் மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து டேண்ட்ரஃப் வர அதிக சான்சஸ் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ இந்த டெக்னிக்கை நீங்கள் பயன்படுத்தி பார்க்கும்போது டெஃபினட்டாக ஒரு நல்ல ரிசல்ட் பார்க்கலாம். ஹோம் ரெமெடி நம்பர் 3 டேபிள் ஸ்பூன் கர்ட் எடுத்துக்கோங்க, தயிர் எடுத்துக்கோங்க. தயிரில் ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்குது. நேச்சுரலாக நம்ம ஸ்கேல்பில் தேவைப்படுற ஈரப்பதத்தை கொடுக்குது. அதே நேரத்தில் உங்கள் ஸ்கேல்ப் ரொம்ப ட்ரை ஆகாமவும் உங்களுக்கு ப்ரிவென்ட் பண்ணும். அதோட சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. இந்த லெமன் ஜூஸ்லேயும் சிட்ரிக் ஆசிட் இருக்குங்க. இந்த சிட்ரிக் ஆசிட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹேர் க்ரோத்துக்கு உங்களுக்கு நல்லது. அதே நேரத்தில் எந்த கிருமி இருந்தாலும் அதை அழிக்க இந்த சிட்ரிக் ஆசிட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோட சேர்த்து ஒரு 4-5 வேப்பிலையை சேர்த்துக்கோங்க. இந்த வேப்பிலையை சேர்க்கும் பொழுது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல இலையான்னு பார்த்து அதை வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு அடித்து ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி கொண்டு வந்தப்பறம் அதை நல்லா ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் ஒரு ½ அன் ஹவர் கழித்து நீங்கள் நார்மலாக வாஷ் பண்ணுறது போல் வாஷ் பண்ணிடலாம். இந்த ஹோம் ரெமெடியை நீங்கள் ஸ்கேல்பில் போட்டப்புறம் 5 to 7 மினிட்ஸ் நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் யூஸ்வலாக வாஷ் பண்ணுறது போல் வாஷ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன இந்த 3 ஹோம் ரெமெடியும் நான் பர்சனலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதே நேரத்தில் எந்த சைடு எஃபெக்ட்டும் இருக்காது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேண்ட்ரஃப்காக ஏதேதோ ஷாம்பெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணி ஹேர் ஃபால் ஆகிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ட்ரை பண்ண சொல்லுங்கள்.